ஊட்டியில் ஏஐஎம்எல் மருந்து கண்டுபிடிப்பு தேசிய மாநாடு துவக்கம். ஜேஎஸ்எஸ் மருந்தியல் கல்லூரியில் 2 நாள் நிகழ்ச்சி சிறப்பாக தொடங்கியது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் சார்ந்த மருந்து கண்டுபிடிப்பு முன்னேற்றங்களை முன்வைக்கும் 2 நாள் தேசிய மாநாடு இன்று ஜேஎஸ்எஸ் மருந்தியல் கல்லூரியில் கோலாகலமாக துவங்கியது. ஜேஎஸ்எஸ் அகார், சிஎஸ்ஐஆர் ஆகியவற்றின் ஆதரவுடன் நடைபெற்ற தொடக்க விழாவில் ஆராய்ச்சியாளர்கள், நிபுணர்கள், மாணவர்கள் திரளாக பங்கேற்றனர். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் துவங்கிய விழாவில் டாக்டர் ஆர் காளிராஜன், டாக்டர் பி கௌரம்மா, டாக்டர் எஸ்பி தனபால் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். முக்கிய விருந்தினர்கள் ஏஐஎம்எல் மருத்துவ ஆராய்ச்சியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய தொழில்நுட்பங்களை பற்றி பகிர்ந்து கொண்டனர். இதில் சிறப்பு புத்தகமும் வெளியிடப்பட்டது. நிபுணர் சொற்பொழிவுகள் மற்றும் அறிவியல் அமர்வுடன் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் பங்கேற்றுள்ளனர். துவக்க விழாவில் வாங்கிய வரவேற்பை தொடக்க உரைகளுக்கு இணையாக முதன்மை அழைப்பாளராக டாக்டர் கே தீபக், விருந்தினர் பேராசிரியர், உயிரிய மருத்துவ பொறியியல் மையம், ஐஐடி நியூடெல்லி. சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் ரபீப் பிரத முகர்ஜி, பேராசிரியர், ஐஐடி கராக்பூர், டாக்டர் டி சிவகுமார், பேராசிரியர், அண்ணாமலை பல்கலைக்கழகம், டாக்டர் ஆர் ரகு, தலைமை நிர்வாக அதிகாரி, பெங்களூரு ஆகியோர் எம்ஐஎம்எல் தொழில்நுட்பங்கள் மருந்து கண்டுபிடிப்பை எப்படி வேகப்படுத்துகின்றன என்பதை குறித்து விரிவாக தங்களின் நுண்ணறிவை பகிர்ந்தனர். இந்த மாநாடு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளதாக இதில் கலந்து கொண்ட ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். Today we are gathered here for the 2 days national conference on emerging trend in artificial intelligence and machine learning driven drug discovery, taking place on the 14th and 15th November 2025. This conference aims to highlight the revolutionary role of AI and ML in the transforming healthcare and drug discovery. The genesis of this conference lies in the transformative power of artificial intelligence and machine learning, which are rapidly reshaping biomedical research. These technologies enable faster and more, offer immense potential. They also pose challenges such as data quality, bias, and ethical and regulatory concerns. Through lectures, discussion, and students' presentation, this inspire innovative research for safer and most effective therapies. Over the next 2 days,